சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா வேலு வந்து தான் மேலே வந்து பழிய போட்டுப்பார். செல்வியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தென்னரசை கொலை பண்ண விஷயத்தில் வந்து வேலு வந்து அவர் மேலேயே வந்து பழிய போட்டுப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா சங்கர் மட்டும் தான் இப்போ வரைக்கும் வேலுவை நம்பிட்டு இருக்காரு. வேலு இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான். உயிரை மதிக்க தெரிஞ்சவன் வேலு. என்னதான் முன்னாடி முரட்டுத்தனமாக நடந்திருந்தாலும் ஒரு உயிரை எப்படி மதிக்கணும்னு சொல்லிட்டு வேலுக்கு நல்லாவே தெரியும். அதனால இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க, வேறு யாரோ பண்ணியிருப்பாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் எல்லாரும் ஏன் வேலுவை திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு சங்கர் வந்து வேலுக்கு சப்போர்ட்டாக பேசுவார். இருந்தாலும் வேலு தான் தான் கொலையை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்திருப்பாரு. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலையில் வேலு மட்டும் சம்மந்தப்படலை, ஒரு பொண்ணோட கைரேகையும் அந்த இரும்பு கம்பியில் இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஏதோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு தான் இந்த வேலு வந்து தென்னரசை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் வேலுவை தப்பாக தான் அவங்க ஃபேமிலி பேசுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சக்தி வந்து வேலுவை நான் உன்னை தலைமுழுகிறேன், நீ எனக்கு வேணவே வேணாம், இப்படி ஒருத்தன் எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலுவோட அப்பாவும் இப்படி ஒரு பையனும் எனக்கு வேணாம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை தலைமுழுகிறோன்னு சொல்லுவாங்க. ஸோ தப்பே செய்யாத வேலு பார்த்திங்கன்னா தண்டனையை அனுபவிச்சுட்ருக்காங்க. இதுலேருந்து வேலு எப்படி தப்பிக்க போகிறாங்க, எப்படி வெளியே உண்மை தெரிஞ்சு வேலு தப்பிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.